வந்து ஏன் நீங்கள் ஒரு பேர் கொடுக்கணும் எதுவுமே இல்லாமல் திடீர்னு எப்படி சார் அண்ணா போடலாம் அண்ணா போடலாம் சரி பார்த்தா தைரியம் வந்து அண்ணன் வயதே தலைக்கிறாரு இப்படியோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முதல் பேச்சை எப்படி அண்ணா ஆரம்பித்தாரோ அதே மாதிரி முதல் பேச்சே ஆரம்பிச்சார். இங்கே இருப்பவர்களில் யார் எவருக்கு அண்ணாவை பற்றி பேச தகுதி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு முழு தகுதி உண்டு. என்னுடைய தந்தையார் அறிஞர் அண்ணாவுடன் நாடகத்தில் நடித்தவர், அண்ணாவோடு பழகியவர் என்ற தகுதி எனக்கு நிரம்ப உண்டு. எல்லாம் கைத்தட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே யாரும் அண்ணாவோட பழகினவங்க இல்லை. அதனால முதல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து எழுதிய கவிதையை இப்போல்லாம் அந்த அளவுக்கு திறமை இல்லை. அங்கே உட்காந்து அப்போவே 5 நிமிஷத்தில் அண்ணாவை பற்றி கேட்டு அங்கே படித்தேன். அதுலேருந்து தான் போகிற முறை வந்து எனக்கு பழக்கினாங்க. அது ஒரு நிகழ்வு. இப்போ அண்ணாவை பற்றி சொல்லும்போது ஒரு வரி வந்து கலைஞர் எங்கள் அப்பா இருந்துச்சு. எங்கள் அப்பா கூட கலைஞர் கூட எங்கள் அப்பா இருந்துச்சு உதயசூரியன் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து கலைஞர் வந்து கைதி, போராட்ட கைதி. எங்கள் அப்பா வந்து போலீஸ் கான்ஸ்டபிள். அதாவது தொடர்ந்து நாடகம்னா தினமும் நடக்கும், தொடர்ந்து நடக்கும். முதல் நாள் நாடகத்தில் வந்து அவரை போட்டு அடிக்கணும், கலைஞர் போட்டு அடிக்கணும். எங்கள் அப்பா இந்த லத்தியால் அடிக்கும் போது நான் தான் பழகினவர். அப்போ கலைஞர் பெரிய இதெல்லாம் கிடையாது, நண்பர்கள் தான். சொன்ன லேசாச்சு. மறுநாள் வந்து கலைஞர் போச்சுன்னா என்னப்பா நீ நாடகம் பாய்ந்து நான் உண்மையாக நீ நல்ல அடி அப்படின்னா மறுநாள் போட்டு வளர்ச்சிட்டான். ஏமா சொன்னாலும் சொன்ன இப்படியாப்பா வளர்ச்சி பயங்கரமா அடிச்சுட்டு அது மாதிரி பாத்திரம் மறிந்து நடிக்கணும் அப்படின்றதுக்கே கலைஞர் வந்து நீ பரவாயில்ல நல்ல நாடகம் வந்து நல்லா இருக்கணும், அதுக்காக நீ வந்து உண்மையாவே நடி அப்படின்னு சொன்னது. இது வந்து நினைவுகள். இது ஆக சமுதாயத்துக்காக தான் அறிஞர் அண்ணா அவர்கள் நிறைய வந்து பாடுபட்டாரு. அரசியலில் பாடுபட்டதும் எல்லாமே சமுதாயத்தில் தான் சேரும் அப்படின்றத மீண்டும் சொல்லி சரியாக அந்த 1 மணி ஆகிவிட்ட காரணத்தால்